இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும். ஒரு மிஷினும் மெட்டீரியல் நமக்கு எவ்வளோ தைக்க போகிறோன்ற ஜூட் மெட்டீரியல் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு நம்ம வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு இடம், சின்ன இடம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி இப்போ ஒரு மிஷின் 2 மிஷின் ஆச்சு, 2 மிஷின் 3 மிஷின் ஆச்சு. 4 பேர்த்துக்கு வேலை கொடுத்து ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டேன். குவாலிட்டி, அடுத்து வந்து க்ரியேட்டிவிட்டி, இது 2 இருந்தாவே நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். எப்பயுமே பெண்கள் வந்து சுயமாக சம்பாரித்து அவங்க காலில் நின்னாவே அதுக்கு ஒரு தனி மரியாதை தான். டெய்லரிங் தெரிஞ்சவங்க தான் கற்றுக்கணும்னா இல்லைங்க, தைக்கவே தெரியல நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் ஜூட் பேக் வந்து மக்களுக்கும் மண்ணுக்கும் வந்து நன்மை தர வேண்டிய தொழில், சிறு தொழில் ஜூட் பேக் தொழில். அதை எல்லாருமே சேர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சாந்தி கேசவன். சக்கிமங்கலம் கிராமத்தில் நான் இருக்கிறேன். சக்கிமங்கலத்தில் வந்து சாந்தி பேக்ஸ் மதுரை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய பிஸ்னஸ் வந்து போய்கிட்டுருக்கு. அதோட ஜூட் பேக் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம். ஆன்லைன்லேயும் கோர்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக வந்து 25 வருஷமாகவே டெய்லரிங் லைனில் இருக்கேன். நான் யூனிக்காக பண்ணுறது ப்ளவுஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு, ஜூட் பேக் பழகலான்ட்டு. ஏன் ஜூட் பேக் கற்றுக்கிட்டேன்னா, எங்கே போனாலும் வந்து மக்கள் வந்து பாலிதீன் பை எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைனாலும் கடைக்காரன்ட்ட கேட்டு பாலிதீன் பையில் தான் பொருட்கள் வாங்கிட்டு வராங்க. அது மக்களுக்கு 3 வருஷம் ஆகுது. நம்ம போய் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டளவில் நம்ம ஆரம்பிப்போம்ன்றதுல தான் நான் இதையே ஆரம்பித்தேன். அப்போ பசங்கள்கிட்ட கடைக்கு போகையில் வந்து மஞ்சள் பை தான் கொடுத்து விட்டேன். மஞ்சள் பையமாக தூக்குறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டை கட் பண்ண பீஸ்லாம் ப்ளவுஸ் பீட்டில் இருக்கையில் வந்து கலர் கலராக இந்த மாதிரி பை வந்து தைச்சி கொடுத்தேன். அது வந்து வெயிட் பொருள் போட்டு வரையில் வந்து வெயிட் தாங்க மாட்டேன்ருச்சு. அப்போ என்ன செய்யலான்றதுக்கு யோசிக்கிறதுக்காண்டி தான் வேறு மாற்றி யோசித்தேன். என்ன பண்ணலாம், அப்போ தான் ஜூட் ட்ரைனிங் கொடுத்ததாக வாப்ஸில் வந்து சொன்னாங்க. அப்போ வாப்ஸில் வந்து EDI மூலியமாக தான் எனக்கு அந்த ஜூட்டோட ட்ரைனிங் ஃப்ரீ கோர்ஸ் தான் நான் பண்ணினேன். நீ ஃப்ரீ கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கையிலே நம்ம வந்து ஒன்றா வந்து தைக்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம தைச்சதை வந்து போட ஆரம்பித்ததில் வந்து எனக்கு ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து எனக்கு பக்கத்து கோவிலில் வந்து இந்த பொண்ணு ஏதோ பை தைக்குது, ஏதோ ஒன்று தச்சுக்கிட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மூலயமா கேட்டு வந்துச்சு. அப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோயில் ஆர்டரு 100 பை தைச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி இப்போ ஒரு மிஷின் 2 மிஷின் ஆச்சு, 2 மிஷின் 3 மிஷின் ஆச்சு. 4 பேர்த்துக்கு வேலை கொடுத்து ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டேன். ஜூட் பேக்கில் என்ன செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கதையை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும். ஒரு மிஷினும் மெட்டீரியல் நமக்கு எவ்வளோ தைக்க போகிறோன்ற ஜூட் மெட்டீரியல் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு நம்ம வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு இடம், சின்ன இடம், நமக்குன்னு ஒரு இடம் இருந்தால் போதும். நீங்கள் அதில் ஒன்றா தச்சு செய்ய நம்ம அது நீங்கள் போக அதுவே உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். நம்ம ஹார்ட் ஒர்க் போட நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடும். இதை சிறுதொழிலாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜூட் பேக் தைக்க தெரியணும். அதை எப்படி கற்றுக்கணும்? ஒன்று கவர்மெண்ட்டு, 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் மூலியமாக பண்ணுங்கள், இல்லை அது கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க எப்போ ஸ்கீம் போடுறாங்களே பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். 2வது எங்களை மாதிரி ப்ரைவேட் சென்டரில் நீங்கள் கொண்டு போய் கற்றுக்கலாம். 3வது வந்து இந்த பயிற்சிக்கு வந்து 30 நாள் இல்லை 25 நாளே போதுங்க. டெய்லரிங் தெரிஞ்சவங்க தான் கற்றுக்கணுமா? டெய்லரிங் தெரிஞ்சவங்க தான் கற்றுக்கணுமா இல்லைங்க, தைக்கவே தெரியல நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஜூட் பேக்ஸில் நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி, அடுத்து வந்து க்ரியேட்டிவிட்டி. இப்போ ஜூட்டில் வந்து கலம்காரி கிளாத்தை கலந்து இதை வந்து நம்ம சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாகவும் அட்ராக்டாக ரெட்டுக்கு எல்லோவுக்கும் கொடுக்கையில் வந்து அழகாக தெரியும். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பொருளையும் வந்து க்ரியேட்டிவிட்டியாகவும் அழகாகவும் எப்படி மாற்றுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு செஞ்சோம்னாவே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கொண்டு போய் சேர்ந்துடும் மக்கள்கிட்ட. இது வந்து ஜூட் நேச்சுரல் மெட்டீரியல். இதில் வந்து நம்ம லேஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பாசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கையில் வந்து மக்கள் பார்க்கையில் வந்து அட்ராக்டாக இருக்கும். நாங்கள் டேபிள் மேலே வைக்கையில் இது என்ன பேக்னு சொல்லி எடுத்து பார்க்கையில் உள்ளே வந்து ஒரு ஜிப்பு, சில்லறை போடுறதுக்கு ஒரு ஜிப்பு. அப்போ வந்து செல்ஃபோனு மட்டும் பைசா மட்டும் எடுத்துகிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் பெண்கள் மட்டும். ஓகே. இது வந்து நல்லா ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும், ஜிப்பெலாம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுப்போம் நம்ம எதனாலும் கேட்டாலும். நானே நினைக்கல என்னென்னா, ஒவ்வொரு பையன் தைச்சி மக்கள்கிட்ட ஒன்றா கொண்டு போய் பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டு விற்கிறது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கும். எங்கள் வீட்டில் இது இப்படி பண்ணுறேன்னு கூட யோசித்தாங்க. அதை வந்து நம்ம பல்காக செய்யல, கொஞ்சம் நம்ம வந்து மொத்தமாக வந்து மெட்டீரியல் இறக்குறோம், மொத்தமாக கட் பண்ணுறோம், மொத்தமாக தைக்கிறோம், மொத்தமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கேட்கலாம். சடனாகவும் நமக்கு பேமெண்ட் வந்துடுது. இப்படி தான் எங்களுடைய வளர்ச்சி வந்து உருவாகுச்சு. ஜூட்டில் வந்து நம்ம பை, பர்ஸு, டேபிள் இது மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஜூட் பேக்கில் வந்து ஜூட் மெட்டீரியல் வந்து டேபிள் மேட்டு, தாயம் விளையாடுற மேட்டு,
பொம்மைகளுக்கு அலங்காரம், நிலவாசலில் கட்டுற இது மாதிரி வேஸ்ட்டு கட் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, நம்ம பேக் தைச்சதுக்கப்புறம் மிச்சம் பீஸ், அதையும் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அழகான பொருளாக பண்ணலாம். அதுக்கு தான் சொன்னது வந்து குவாலிட்டியும் க்ரியேட்டிவிட்டியும் இருந்தால் நம்ம இந்த இதில் வந்து நம்ம நல்லா சக்ஸஸ் ஆகிடலாம். ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைப்போம், என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்காக நான் சொல்ல வந்தது வந்து ஜூட் பேக் ஒரு சிறந்த தொழில், நல்ல ஒரு சிறு தொழிலாக செய்யலாம். நீங்கள் நினச்ச ரிட்டர்ன்ஸை வந்து கண்டிப்பாக அதில் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஜூட் பேக் வந்து ஒரு பீஸாக இருந்தாலும் சரி, பல்க் ஆர்டராக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து பல்க் ஆர்டரும் செஞ்சு கொடுப்போம். இப்போ என்கிட்ட படித்து உங்களுக்கு சிறுதொழிலாகவும் உங்களுக்கு வருவதுக்கு நான் வாய்ப்பாகவும் ஏற்படுத்தி கொடுப்பேன். உங்களுக்கு ஜூட் பேக்ஸ் பற்றி எந்த ஒரு இதாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம், எந்த ஒரு ஆர்டர்ஸாக இருந்தாலும் கால் பண்ணலாம். ஜூட் பேக் பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்களும் ஒரு சக்ஸஸாக சிறுதொழில் பண்ணி வளரலாம். எப்பயுமே பெண்கள் வந்து சுயமாக சம்பாரித்து அவங்க காலில் நின்னாவே அதுக்கு ஒரு தனி மரியாதை தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் சிறுதொழில் ஏதாவது ஒரு ஜூட் பேக்குன்னு ஏதாவது ஒரு சிறுதொழில் பண்ணுங்கள். ஆனால் ஜூட் பேக் வந்து மக்களுக்கும் மண்ணுக்கும் வந்து நன்மை தர வேண்டிய தொழில் சிறுதொழில் ஜூட் பேக் தொழில். அதை எல்லாருமே சேர்ந்து மண் வளத்தை காப்போம்.